அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, விரைவில் மனைவியால் கோட்டீஸ்வரர் ஆக போகும் 4 கணவன் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குழந்தையானது எந்த சுப போகத்தில் பிறக்கிறது, அது 5 வயது முதல் 100 வயது வரை எந்த மாதிரியான சுக போதனைகளை அனுபவிப்பார்கள், எந்த மாதிரியான கணவன் அமைவான், எந்த மாதிரியான மனைவி அமைவார்கள், அந்த தம்பதியர்களுக்கு எந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, அதிலும் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், அவர்கள் உடன் பிறந்தவர்கள், அதாவது அந்த ஜாதகரின் உடன் பிறந்தவர்கள் எத்தனை நபர்கள், அதாவது அந்த ஜாதகருடைய தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் எத்தனை நபர்கள், இந்த மாதிரியான முக்கிய குறிப்புகளை துல்லியமாக கூறிவிட முடியும். அவனுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும், எந்த தேதியில் நடைபெறும், இந்த மாதிரியான ஜோதிடத்தை, அதாவது இந்த மாதிரியான தகவலை ஜோதிட சாஸ்திரத்தில் துல்லியமாக கணித்து கூறிவிட முடியும். ஜோதிடத்தின்படி குறிப்பிட்ட ராசிகளை கொண்ட ஆண்கள் மனைவியின் அதிர்ஷ்டத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக துல்லியமாக கூறுகிறது. ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசியும் அவரின் ஆளுமை குணங்களை வெளிப்படுத்தும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒருவரின் ராசியில் அடிப்படையில் அவர்களின் எதிர்காலம் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜோதிடத்தை வைத்து துல்லியமாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் ஜோதிடத்தின்படி சில ராசிகளை சேர்ந்த ஆண்களுக்கு மனைவியால் அதிர்ஷ்டமும் செல்வந்தராகக்கூடிய யோகமும் இல்லம் தேடி வந்துவிடும் என ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது. ஜோதிடத்தில் சில குறிப்பிட்டுள்ள அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளே. திரிகோணம், இந்த மாதிரியான எண்ணற்ற தகவல்கள் ஜோதிடத்தில் மறைகிறது. ரிஷப ராசினர்கள், அதாவது அப்படியான அமைப்பு கொண்ட முதலாவது ராசியாக ரிஷபம் ராசி இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்கள் ஆடம்பர வசதியை பெறுவதற்கு பெயர் பெற்றவர்கள். இந்த ராசி ஆண்கள் பணத்தை வளர்க்கக்கூடிய துணையை பெற்று விடுவார்கள். ரிஷபராசியினருக்கு இயற்கையிலேயே பணக்காரராகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் அந்த ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக நிதியை வளர்க்கக்கூடிய துணையை பெறுவார்கள். இவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை என்றால் ரிஷபராசியினருக்கு பிடிக்கும். இதன் காரணமாக இவர்கள் பணக்கார பெண்களை ஈர்த்து விடுவார்கள். இதனால் இவர்கள் மாபெரும் செல்வந்தராக மாறிவிடுவார்கள். ரிஷபராசி ஆண்களுக்கு அமைவதெல்லாம் கோட்டீஸ்வர பெண்களாகத்தான் இருக்கும். இவர்கள் எப்போதும் நிதி ரீதியாக பலமாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து வைத்து கொண்டு இருப்பார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் செல்வந்தராகக்கூடிய தன்மையானது இயற்கையிலேயே அதிகமாக இருப்பதனால் இவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறுகிறது. ரிஷபராசிக்கார ஆண்கள் பெண்களை எப்பொழுதும் ஒரு மிக பெரிய பணக்காரராகவே பார்த்து அந்த மாதிரியான பெண்களை கவர்ந்து விடுவார்கள். முக்கியமாக ஒரு மனிதனானவன் ஏழை எளிய மக்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எந்த ஒரு தொழிலையோ எதையும் மேம்படுத்தாமல் இவனும் மேம்படாமல், மேம்பட்ட நண்பர்களுடன் பழகாமல், இவனுக்கு ஏற்றவாறு இவனுடைய சிறுமை குணநலங்களுக்கு ஏற்றவாறு சிறுமை பண்பு உடையவர்களிடமே சுற்றி கொண்டு திரிந்து எந்த ஒரு வேலையும் பெரிய அளவில் செய்யாமல் தாழ்ந்து விட்டு சென்று விடுவார்கள் மற்ற ராசியினர்கள். அதுவே ரிஷபராசினர்களுடைய தன்மையானது மிக பெரியது. ஆகவே மிக பெரிய நண்பர்களுடன் சேர்ந்து பெரிய பெரிய முதலீடுகளை செலுத்தி ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய நிலையில் செல்வந்தரான பெண்களையும் திருமணம் செய்யும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. பணக்கார பெண்களையும் ஈற்று விடுவார்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்கள் அதிகாரம் மற்றும் அந்தஸ்து மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர்களாகும். சிம்மராசியானது மிக முக்கியத்துவமானது. இது சூரியனின் அதிபதியான வீட்டில் அமைந்திருக்கிறது. இது சூரியனுடைய சொந்த வீடாகவும் சிம்மராசி அமைகிறது. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் எப்பொழுதுமே ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
ஆகவே இவர்கள் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர்கள். சிம்மராசிக்காரர்கள் அதிகாரம் மற்றும் அந்தஸ்து மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர்கள். இவர்களை சுற்றியுள்ளவர்கள் எப்பொழுதுமே செல்வந்தராகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு முக்கியமாக ஆடம்பரம், பணக்கார வாழ்க்கை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதற்கு செலவு செய்வார்கள். நிதியில் பலமாக இருக்க ஆசைப்படுவார்கள். இதன் காரணமாக இந்த ஆண்களுக்கு பணக்கார மனைவி கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. மனைவியின் மூலம் இவர்களுக்கு நிதி பிரச்சனைகள் வராது. மேலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து அதிக வருமானத்தை ஈட்டுவார்கள். இருவரும் சேர்ந்து தொழில் தொடங்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக பெண்கள் இந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிம்மராசிக்கார ஆண்களை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் நீங்களும் முக்கியமாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சிம்மராசிக்காரர்களுடைய எண்ணம் அலைகள் அனைத்தும் முக்கியமாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அனைவரையும் வேலைக்கு, இவர் ராஜ அம்சம் கொண்ட ராசியை சேர்ந்தவர் ஆகையால் துல்லியமாக ஒரு கணக்கை போட்டு அந்த வேலையை எவ்வாறு முடிக்க வேண்டும், முடித்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை எண்ணி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அவர் சிறந்து செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை ஈற்று விடுவார்கள். அடுத்ததாக துலாம் ராசியினர். துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் சிறு வயதில் இருந்து கஷ்டப்பட்டாலும் தனது துணை வந்த பின்பு அதன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இவர்களுக்கு பணக்கார மனைவிதான் கிடைப்பார்களாம். இவர்கள் இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி குடியிருப்பார். அனைத்து நிதி ரீதியான பிரச்சனையும் தீர்த்து வைப்பார்கள். மேலும் திருமண உறவில் சமநிலையும் அன்பை உருவாக்குவார்கள். இவர்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். இதன் காரணமாக துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு பணக்கார மனைவி கிடைக்கும் என கூறப்படுகிறது. சனி பகவானுடைய உச்ச வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியினர்கள் மிக முக்கியமாக நேர்மையான பண்புகளில் இருப்பதனால் சாதாரண வேலையில் இருந்தாலும் அவர்களுக்கு எண்ணற்ற வேலைகள் நேர்மையை பார்த்து அனைவரும் கொடுக்க வருவார்கள். ஆகவே இவர்கள் ஒரு துல்லியமான கணக்கை போட்டு அந்தந்த தொழிலில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை ஈட்டி மாபெரும் செல்வந்தராகக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள். முக்கியமாக பணக்கார மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் உயர்ந்த பதவிகளை கொண்டிருப்பார்கள். இவர்கள் தங்கள் பணியில் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள். வாழ்க்கை பொறுப்பாக வழிநடத்தும் குணம் கொண்டவர்கள். மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இவர்கள் செயல்படுவார்கள். எப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர மனைவி கிடைப்பார்கள். இவர்கள் தங்கள் துணையை மதிப்பார்கள். எடுக்கும் முடிவுகள் குறித்து அவர்களிடமும் கலந்து ஆலோசிப்பார்கள். இவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய தெளிவான சிந்தனைகள் இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.